யமன் ஹவுதிகளிடம் கெஞ்சும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர். அமெரிக்க சிப்பாய்களை வருக வருக என வரவேற்பதற்கு காத்திருக்கும் யமன் மக்கள். கைது செய்யப்பட்ட யமன் ஹவுதிகளின் உளவு பிரிவின் தலைவர் ஃபிரௌனும் அவனுடைய மக்களும் மூழ்கடிக்கப்பட்டதை போன்று இந்த சாத்தான்களும் பிசாசுக்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் மூழ்கடிக்கப்படுவார்கள். பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்க போகும் பிரான்சும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமானப்படை தளபதிகள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடிதமும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களும் துருக்கி மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையிலான நெருங்கிய பேச்சுவார்த்தைகளும். ஒவ்வொரு நாடுகளும் என்னுடைய பின்புறத்தை முத்தமிடுகின்றன. வரிகளை குறைத்து ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு என்னிடம் கெஞ்சுகின்றன. அமெரிக்க மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அமெரிக்கா முன்பிருந்ததை விட சிறந்த மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிரான வரிகளை 104% அதிகரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சீனாவும் அமெரிக்கா மீதான வரிகளை 84% அதிகரித்தது. இவ்வாறு சீனா அமெரிக்காவுக்கு எதிராக 84% வரியை விதித்ததும் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிரான வரியை 125% உயர்த்தினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பங்குச் சந்தையும் பாரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருந்தது. மேலும் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய வரிகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் சீனாவை தவிர ஏனைய நாடுகளுக்கு விதித்திருக்கக்கூடிய அனைத்து வரிகளையும் 90 நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அறிவித்தார். சீனாவுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய 125% வரியை டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தவில்லை. ஆனால் ஏனைய அனைத்து நாடுகளுடைய வரிகளையும் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 90 நாட்களுக்கு முழுமையாக இடைநிறுத்தியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக போரில் மும்முரமாக களமிறங்குவதற்காகவும் சீனாவுடனான இந்த வர்த்தக போரில் முழுமையான கவனத்தினை செலுத்துவதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்கான வரிகளை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக போரிலே நாங்கள் இறுதி வரை போராடி அமெரிக்காவை வீழ்த்துவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என்றும் சீனாவினுடைய தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மிகப்பெரிய வர்த்தக போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இவை தொடர்பான மேலதிக தகவல்களை என்னுடைய புதிய சேனலான இன்சைட் உலகம் சேனலில் பதிவிடுகின்றேன். மேலும் புதிய சேனலினுடைய லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்களையும் விரிவாக்கி வருகின்றது. அதே நேரம் அமெரிக்கா லெபனானினுடைய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் லெபனான் அரசாங்கம் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா லெபனானிய தலைமைகளுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதுவர் மோர்கன் லெபனானுக்கு விஜயம் செய்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஐநாவின் தீர்மானம் 1701 லெபனான் அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் லெபனானினுடைய ஒட்டுமொத்த இராணுவ கட்டுப்பாடுகளையும் லெபனான் அரசை இராணுவமே வைத்திருக்க வேண்டும் என்றும் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் உச்சழுத்த கொள்கைகளுக்கு அமைவாக ஈரானுடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் அவசரமாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் இதற்கு பிறகும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் பொறுமையாக இருக்க போவதில்லை என்றும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதுவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க வேண்டும் என அமெரிக்காவின் துணை தூதுவர் உச்சழுத்தங்களை வழங்கியிருப்பதாக லெபனான் ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு லெபனான் அரசாங்கம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்காவிட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனான் அரசாங்கத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் லெபனானினுடைய சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த விடயங்கள் தொடர்பாக லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானினுடைய புதிய கட்டமைப்பு
கட்டமைப்புக்குள் ஆயுத குழுக்களுக்கு இடமில்லை. லெபனானையும் லெபனான் மக்களையும் பாதுகாப்பதற்கு லெபனானினுடைய அரசை ராணுவம் போதுமானது. ஏனைய ஆயுத குழுக்கள் லெபனானுடைய கட்டமைப்புக்குள் இனி சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். மேலும் இவை தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே எடுப்போம் என்றும் லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அதாவது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணி ஆக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதாக லெபனானுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களும் ஏவுகணை தளங்களும் மிக முக்கியமான சுரங்க பாதைகளும் ஹிஸ்புல்லாவினுடைய ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்புகளும் லெபனானினுடைய அரசு இராணுவத்திற்கு கீழால் கொண்டு வரப்பட வேண்டும் என லெபனானினுடைய எதிர்க்கட்சி தலைமைகளும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஆதரவை வழங்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றார்கள். அத்தோடு இன்றைய தினம் லெபனானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவினுடைய தூதரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் நிராயுதபாணியாக்கப்படும். மேலும் லெபனானினுடைய அரசை ராணுவமே முதன்மை ராணுவமாக அமைந்திருக்கும். இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவினுடைய தூதரிடம் உறுதி அளித்துள்ளார். எனவே தற்போது ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்குவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் லெபனானுடைய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்க முடியாது. 2006ஆம் ஆண்டும் இவ்வாறானது ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் லெபனான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பாக ஹிஸ்புல்லா காணப்படுகின்றது. இதனால் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்குவது சாத்தியமற்ற விடயம் என லெபனானினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலிருந்து முழுமையாக வெளியேறினால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை லெபனான் அரசை ராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு சரணடைந்து விடுகின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய ஆதாரங்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பதாக லெபனானிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஊடகங்களும் சவுதி அரேபியாவினுடைய சில ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஹிஸ்புல்லாவினுடைய ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. எந்த ஒரு ஊடகத்திற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதாரங்கள் தகவல்களை வழங்குவதில்லை. எப்போதும் நாம் நேரடியாகவே ஊடகப் பிரிவின் மூலமாக தகவல்களை வெளியிடுவோம். இவ்வாறு ஹிஸ்புல்லாவினுடைய ஆதாரங்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் போலியான செய்திகளாகும். இந்த போலியான செய்திகளை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக எந்த வெற்றி இலக்குகளையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய ஊடகப் பிரிவானது இன்றைய தினம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தற்போது கடல் வழியாகவும் துறைமுக பிரதேசங்களினூடாகவும் ஆயுதங்களை பரிமாற்றம் செய்கின்றார்கள் என சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் லெபனான் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் நாங்கள் கடல் வழியாகவும் ஆயுத பரிமாற்றத்தினை மேற்கொள்ளவில்லை என ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அடுத்து நாங்கள் சிரியாவிலே மோதலை தவிர்ப்பதற்காக இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இன்றைய தினம் அசர்பைஜான் நாட்டிலே துருக்கியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது சிரியாவிலே துருக்கி மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இஸ்ரேலினுடைய ஒப்புதலுடன் இஸ்ரேலின் மேற்பார்வைக்கு கீழால் இஸ்ரேலின் கண்காணிப்புகளோடு சிரியாவிலே துருக்கி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் துருக்கி சிரியாவிலே மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களுக்கு இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனுமதியினை வழங்க வேண்டும். இஸ்ரேலின் முழுமையான அனுமதியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகே துருக்கியினால் சிரியாவில் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க முடியும். மேலும் பதற்றங்களை தவிர்ப்பதற்காக சிரியாவினுடைய விடயத்தில் துருக்கியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து செயற்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தம்பி ஜூலானியும் அண்ணன் நெட்டன்யாகவும் மச்சான் அர்துகானும் அவர்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் நாங்கள் இராணுவத்தினை பயன்படுத்துவோம். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் வெளிப்படையாக தலைமை தாங்கும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய தரப்பினர் அதிகமாக விரும்புகின்றார்கள். நான் ஈரானிடம் அதிகம் கேட்கவில்லை. ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெறக்கூடாது. இதற்கமைவாக ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்காவிட்டால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வளவு நாளாக நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இஸ்ரேலின் தலைமையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவின் திட்டங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களையும் ஈரானினுடைய ஏவுகணை தளங்களையும் வான்படை தளங்களையும் முழுமையாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். அதற்கு பிறகு ஈரான் முழுமையாக ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கும் என நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பிடம் திட்டம் ஒன்றினை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. நேற்றைக்கு முன்தினம் இவற்றினை நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது நெட்டன்யாகுவின் இந்த
எச்சத்தினை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைப்பதற்கான நகர்வுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானினுடைய கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இறைவனின் உதவியுடன் ஃபிரௌனும் அவனுடைய மக்களும் மூழ்கடிக்கப்பட்டதை போன்று இந்த சாத்தான்களையும் பிசாசுக்களையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் நாங்கள் கடலிலே மூழ்கடிப்போம். உலகளாவிய சக்திகளுக்கு இணையாகவே ஈரானின் கடற்படையானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய கடற்படையானது அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது. ஈரானிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஈரானை பாதுகாப்பதற்காகவும் ஈரானினுடைய கடற்படை முழுமையாக தயாராகவே இருக்கின்றது என ஈரானின் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் கருவூலத் துறையானது ஈரானுக்கு எதிரான மேலதிகமான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களோடு தொடர்பு பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற 5 நிறுவனங்களுக்கும் ஈரானின் மிக முக்கியமான அதிகாரி ஒருவருக்கும் அமெரிக்காவின் கருவூலம் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷின்பெட் உளவு பிரிவு தலைவருடைய பதவி நீக்கம் செல்லாது என்றும் அவர் தலைமை பொறுப்பில் தொடர்ச்சியாக அமர்ந்திருப்பார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோபமடைந்த நெட்டன்யாஹூ ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவரை நாங்கள் எந்தவிதமான கலந்துரையாடல்களிலும் சேர்த்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படையை சேர்ந்த முன்னாள் தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் மிக முக்கியமான அதிகாரிகளும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படையிலே பணிபுரியக்கூடிய 92 முக்கியமான தளபதிகளும் அதிகாரிகளும் நெட்டன்யாஹூவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 1000 விமானப்படை அதிகாரிகள் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இந்த கடிதத்திலே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே இதற்கு பிறகும் போரை தொடர்வதன் மூலமாக நாங்கள் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றுவதற்காகவே காசாவில் தரைவழி தாக்குதல்களும் வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தாக்குதல்கள் மூலமாக எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் எங்களுடைய பணைய கைதிகள் தான் இந்த வான்வழி தாக்குதல்களினால் கொல்லப்படுகின்றார்கள். இதனால் நெட்டன்யாஹூ உடனடியாக காசாவிலே போரை நிறுத்திவிட்டு ஒப்பந்தத்திற்கு அமைவாக பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படை அதிகாரிகள் நெட்டன்யாஹூவுக்கும் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். விமானப்படை அதிகாரிகளுடைய இந்த கடிதங்களை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவிலே போரை தொடர்வதன் மூலமாகவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாகவுமே எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ரஃபா பிரதேசம் முழுவதையும் ஒரு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹாரெட்ஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய ராணுவ தலைமை அதிகாரியினுடைய திட்டங்களுக்கு அமைவாகவே ரஃபா பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றிக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் என்றும் இது ஹமாஸுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினை வழங்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை என்றும் ஹாரெட்ஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை ஏற்றுக்கொள்ளப் போவதாகவும் அங்கீகரிக்கப் போவதாகவும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மேக்ரோனுக்கு எதிரான கருத்துக்களையும் பிரான்சினுடைய இந்த நிலைப்பாட்டையும் விமர்சித்து நெட்டன்யாஹூ சில கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். நேற்றிரவு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் யஃபா ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்லவிவ் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து யெமனினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் காலை மாலை என யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது அமெரிக்க கடற்படைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யெமன் ஹவுதிகள் எங்களுடைய கடற்படையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதை நிறுத்த வேண்டும். செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை யெமன் ஹவுதிகள் நிறுத்த வேண்டும். அவ்வாறு எங்களுடைய கடற்படையை இலக்கு வைத்தும் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதிகள் தாக்குதல்களை நிறுத்தினால் நாங்கள் யெமன் மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களை நிறுத்துகின்றோம் என அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முற்றுகையினை நிறுத்தும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் நிறுத்தும் வரை சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாக்கப்படும் வரை நாங்கள் யெமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று கூறிய அமெரிக்க தலைமைகள் தற்போது யெமன் ஹவுதி ராணுவத்திடம் கெஞ்சி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். எங்களுடைய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், கடற்படையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், நாங்கள் யெமன் மீதான தாக்குதல்களை நிறுத்துகின்றோம் என அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருப்பது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் கடற்படையினர் அடைந்திருக்கக்கூடிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. ஜோ
ஜோ பைடனின் நிர்வாகத்தை போன்று டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் செங்கடல் பிரதேசத்தில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்துள்ளார்கள் என்பதனையும் அமெரிக்காவினுடைய கடற்படைகள் மிகப்பெரிய தோல்வியை அடைந்துள்ளார்கள் என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் மக்கள் அமெரிக்க படையெடுப்புக்காக ஆர்வமாக இருக்கின்றார்கள். யமனுக்குள்ளே களமிறங்க போகின்ற அமெரிக்காவின் துருப்புக்களை எதிர்பார்த்து யமன் மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்கர்கள் கோழைகளாகவே காணப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் யமனுக்குள்ளே அவர்களுடைய படைகளை நேரடியாக களமிறக்க மாட்டார்கள். கூலிப்படைகளை தான் களமிறக்குவார்கள். இருப்பினும் இது எங்களுக்கும் எங்களுடைய யமன் மக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பாகும். அமெரிக்காவின் சிப்பாய்களையும் கூலிப்படைகளையும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களையும் அழிப்பதற்காக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பாகும் என முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவும் அமெரிக்கா யமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் அமெரிக்கா நேற்றிரவு மேற்கொண்டிருந்த வான்வழி தாக்குதல்களில் யமன் அன்சாருல்லா தலைவருடைய செயலாளர் படுகாயமடைந்திருப்பதாக யமன் இராணுவத்தினுடைய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தினார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் யமன் உளவு பிரிவினுடைய தலைவர் அப்துல் காதர் அல் ஷாமியை கைது செய்துள்ளார்கள். இவரின் மூலமாக சில முக்கியமான உளவு தகவல்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்திற்கு அமைவாகவே இவரை கைது செய்திருப்பதாகவும் யமன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாதுகாப்பினை அதிகப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.